சண்டே அன்னைக்கு மட்டன் செய்யலாம் அப்படின்னு மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 1 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவு நம்ம வெங்காயம் உரிச்சிக்கலாம். வெங்காயம் உரித்து அது நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாத்தூள் போட்டு வதக்கும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினோம்னா கருகி போயிடும். அப்புறம் குழம்பு டேஸ்ட் கொடுக்காம போயிடும். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். அது பண்ணி போடுறது நல்லா வதக்கி வச்சு ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். இஞ்சி நல்லா தோல் சீவி ரெடி பண்ணி வச்சு அதை நல்லா கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு கைப்பிடி பக்கம் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நிறையா போட்டால் மட்டன் வேகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். ஒரு குக்கரில் நீ குழம்பு வைக்க போகிறோம். குக்கர் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நம்ம எல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டு ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி 2 சேர்ந்து ஒரு கைப்பிடி வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்து அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாடை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் மட்டன் நம்ம அலசி வச்சுருக்கிற மட்டன் எடுத்து போட்டுக்கலாம். மட்டன் நல்லா அலசி வச்சுருக்க தண்ணியில் நல்லா போட்டு அலசி வச்சுருக்குறோம். அதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி அவங்க மட்டன் வெட்டும்போது தண்ணி ஊற்ற வெட்டுவாங்க. நம்மளும் இங்கே அலசி இருக்கிறோம்னா மட்டனில் நிறையா தண்ணி இருக்கும். அதுவே நமக்கு போதும். அதனால் தண்ணி வெளில வர வரைக்கும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் விசில் போட்டு விட்டுறலாம். அது ஒரு பக்கம் விசில் வந்துக்கிட்டு இருக்கட்டும். இங்கிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா விசில் வெயிட் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் அதை எடுத்துவிட்டு மட்டன் நல்லா வெந்திருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வேறு குண்டாவில் மாற்றி குழம்பு வச்சுக்கலாம். அதை எடுத்து ஊற்றிட்டு அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை போட்டு திருப்பி நல்லா கலக்கி விட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு உப்பு காரம்லாம் பார்த்து அதை ரெடி பண்ணிகிட்ருக்கலாம். ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னோடய பையனுக்கு வந்து சாப்பாடு இப்போ 2 வயசு தான் ஆகுதுங்களா. சாப்பாடு ஊட்டுறதுக்காண்டி நான் கறி வேகும்போதே ஒரு 2 ஸ்பூன் போட்டு வச்சேன் இல்லைங்க, அது அந்த தண்ணி இருத்து அது அவனுக்கு நான் ஈரலும் அதை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம சாப்பிட்ற மாதிரி காரம் போட்டு சாப்பிட்டோம்னா அவனுக்கு சாப்பிட மாட்டான். காரம் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அவன் சாப்பிடுவான். அதனால் அதுக்காண்டி தண்ணி கொஞ்சம் எச்சா ஊற்றி நான் அது மட்டனை வேக வச்ச தண்ணியை இருத்து கொஞ்சமாக அவனுக்கு ஈரலும் அதுவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தான் கறி கொஞ்சம் சாப்பிட்டு பழகுறான். இன்னும் நல்லா ஈரல் சாப்பிடுவேன். இன்னும் மற்ற கறியில் இன்னும் சாப்பிட்டு இன்னும் பழக வைக்கல. பழகினதுக்கப்புறம் அது ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன் நான். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மட்டன் குழம்பு நமக்கு ரெடி. இந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றினோம்னா நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும். இங்கிட்டு மட்டன் வறுவல் பார்க்கலாம். வறுவல் வந்து மட்டனை எடுத்து வச்சுக்கிட்டு குழம்பு தனியாகவும் மட்டன் தனியாகவும் எடுத்து வச்சுக்கிட்டு அது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழை போட்டு நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் நல்லா